Hi, my dear 11th, 12th students, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல். 11th 12th ஃபிசிக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். போத் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்துட்டீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு, ரைட் சைடு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணலாம். ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்மே நீங்கள் புக்கில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் போஸ்ட்டில் நேற்று நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஃபிசிக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். மேக்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிறதா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தொடர்ச்சியாக நம்ம போடுற அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். அடுத்த வீடியோ கெமிஸ்ட்ரி அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். 11th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்கு 2 4 5. ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்ஸு 1 2 5 6 7 8 9 10 அப்புறம் 15 17 18 19 20 21 இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 5 6 9 10 17 18 20 இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்டில் 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரரு, நெக்ஸ்ட் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ட்ரையாங்குலர் மெத்தடு, அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12th 5 4th 1 7th 1 11th 1 12th 13th 22. ஓகேங்களா? ஓகே. ப்ராப்ளம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமாண்டில் லாஸ்ட் இயர் நடந்த உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் மீட்டமுக்கான கொஸ்டின்ஸு அது எல்லாமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி கொடுத்துட்றேன். எத்தனை பேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ஸில் கூட எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா லெசன் 2ல் என்ன பண்ணலாம், 11th ஸ்டாண்டர்டுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க் ஃபுல்லாக பார்த்துடலாம். செகண்ட் ஒன், அப்புறம் தேர்ட் ஒன், 7th 8th 9th 11th 13th இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. யா 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் 3 2 மார்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th 7th 8th 11th 13 14 15 17 18 19 20 இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூவில் கொடுத்துருக்குறேன். கொஸ்டின் நம்பர் 1 4 6 7 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th 5 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸில் 11th தேர்ட் லெசன். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம 12th தேர்ட் லெசன்ஸ் அப்படியே கண்டினியூவாக பார்த்துருவோம். தேர்ட் லெசனில் 2 மார்க்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்டு 4th 6th 8th 10th 14th. இது அவ்வளோதான். இதுதான் 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே. 3 மார்க்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 இந்த கம்பேர் டயக்ராம் டயா பேரா அண்டு ஃபெரோ மெக்னீசியம். நெக்ஸ்ட் 16th ஒன் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி செக்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாஃப்ட் அண்டு ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இது எல்லாமே 3 மார்க்கு. 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, 7, 8, 16. நெக்ஸ்ட் 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 11 இருக்குது. டிஸ்கஸ் த கன்வர்சேஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு அன் அம்மீட்டர் ஆல்சோ வால்ட்மீட்டர். கொஸ்டின் நம்பர் 14. 13 இஸ் ஆல்சோ உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸ்பிளைன் த மோஷன்ஸ் ஆஃப் பிளாக்ஸு. இது கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோதான். 11th ஸ்டாண்டர்டுக்கு 3 யூனிட் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. 2 3 4 9 இதுதான் லெசன் 3க்கானது. ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு லெசன் 4மே இருக்குது, அதில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து 6th ஒன் 8th ஒன், அப்புறம் 12th 14 15 18 கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 ஷோ தட் த மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் பிட்வீன் பேர் ஆஃப் காயில் அந்த கொஸ்டின் நம்பர் 12. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோ மேத்தமெட்டிக்கலி ரொட்டேஷன்ஸ் ஆஃப் அன் காயில், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், அப்புறம் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். கொஸ்டின் நம்பர் 17 கிவ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி இன்டு லாங் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷன்.
கொஸ்டின் நம்பர் 20, கொஸ்டின் நம்பர் 21. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு 11th 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போட்டுட்டேன். ஆல்ரெடி மேக்ஸுக்கும் போட்டாச்சு. அதுவும் நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸில் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். ஸோ ஃபிசிக்ஸ் மெயின் சப்ஜெக்ட் நம்ம மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுக்கு நான் கெமிஸ்ட்ரி அப்டேட் பண்ணுறேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை மட்டுமே எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு போகக்கூடாது. இதை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும், கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அதையும் ஃபுல்லாக ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் லைட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். நம்ம எவ்ரி எக்ஸாம் சொல்கிறது தான். முடிக்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஓரளவுக்கு கொஸ்டின்ஸை வச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் சொல்ல முடியுமா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்றது ஏதாவது ஒரு டிசிட் கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது மறக்காமல் அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் டென்த்துலேருந்து வரும்போது உங்களுக்கு சயின்ஸ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபிசிக்ஸுக்கும் போது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நிறையா உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பிரித்து படிங்க. தியரி, ப்ராப்ளம், டெரிவேஷன் அந்த வேலை படிச்சிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ஃபிசிக்ஸ் கவர் பண்ணிடலாம். ஓகேப்பா, முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.